மனச்சிதறல்கள் மனச்சிதறல்களை பற்றி சூரா அல் ஜுமாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரித்ததை போன்று ஒரு விளக்கத்தை நம்ம வேற எந்த சோர்ஸ்லையும் பார்க்க முடியாதுங்க. அப்படி என்ன சூரா அல் ஜுமாவில் அல்லாஹ் சொல்லியிருக்கான் என்றால், وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا قُلْ مَا عِندَ اللَّهِ خَيْرٌ مِنَ اللَّهْوِ وَمِنَ التِّجَارَةِ வல்லாஹு ஹைருர் ராஸிகீன். எவ்வளவு அழகான ஒரு வாக்கியத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி ஆயத்தாக இந்த ஜுமாவை முடித்தான், சூரா அல் ஜுமாவை முடிக்கின்றான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மக்களானவங்க உங்களுடைய தொழுகையை புறக்கணித்து விட்டு அவங்களுக்கு மனச்சிதறல்கள் ஏற்பட்டு, எதனால வணிகன் மூலமாகவோ இல்லை அவங்களோட ஆசை என்று சொல்லக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இல்லையா, பொழுதுபோக்கான விஷயங்கள், அதனாலையும் அவங்க திருப்பப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள், என்ன கூறுங்கள், ஆசையை தேடியோ இந்த வணிகத்தை தேடியோ போறீர்கள் அல்லவா, இதைவிட மேலான ஒன்று அல்லாஹ்வின் இடத்தில் உண்டு, அது நிச்சயமாக மகத்தான ஒன்று, நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களில் மிகச் சிறந்த கொடையாளன் யார் என்றால் அல்லாஹ் தான். வல்லாஹு ஹைருர் ராஸிகீன் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு முத்தாய்ப்பான ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் முடிக்கின்றான். இதுல எவ்வளவு உள் அர்த்தம் இருக்கு என்று படித்து அதை யோசித்து பார்க்குறவங்களுக்கு புலப்படும். எப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, அந்த மனச்சிதழ்களை ரெண்டு வகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஒன்று வணிகம், இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட். இந்த வணிகம் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டுமே இந்த சமகாலத்தில் நம்ம பார்க்க முடியும். ஒரு உதாரணம் சொல்லவா, ஒரு மாலுக்கு நீங்கள் போங்க, ஒரு சூப்பர் மாலுக்கு, ஒரு மெகா மாலுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 100 to 100% அங்கே உள்ள மக்கள் எல்லாம் திரண்டிருக்கிறது வணிகம் செய்யறதுக்காக தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 50% அதற்கு குறைவான மக்கள் தான் வணிகம் செய்வாங்க. மீதம் உள்ளவங்க பொழுதுபோக்குக்காகவும் வாழ்க்கையில் எந்த பர்பஸும் இல்லாமல் யூனிவர்ஸுக்கு நம்ம எதுக்கு நம்ம படைக்கப்பட்டோங்கிற ஒரு காரணமே தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கக்கூடியவங்களும், இல்லை ஏதாவது நமக்கு ஒரு ஒரு லஸ்ட்டுக்கு நமக்கு தீனி போடுமாங்கிற மாதிரி தேடக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்பதாக அங்கே உள்ள மக்களுக்கு அதை சொல்லுகின்றான் என்றால், அப்போ இப்போ உள்ள மக்களுக்கு அதை எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? பொருத்தி பார்த்தாக்க அது எந்த அளவுக்கு நம்ம பாரதூரமான வழிகேட்டில் இருக்க முடியும் என்பதற்கு அழகான முத்தாய்ப்பான ஒரு ஆயத்து தான் இது. மேலும் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் இந்த மாதிரியாக நீங்கள் உங்களுடைய மனோ இச்சைப்படி உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நீங்கள் டைவர்ட் ஆனாக்கா அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இதை தேடி போகிறீங்க இல்லையா அந்த ப்ரொவிஷன்ஸ்க்காக, அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் விட அல்லாஹ்விடத்தில் உள்ள இருக்கிறது அல்லவா, அது மிகவும் மிகைத்தது நீங்கள் தேடக்கூடியதை விற்று அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்பொழுது, அதை அவன் குறிப்பிட்டு சொல்லலை, உங்கள்கிட்ட அல்லாட்ட இருக்கிற மறுமை தான் இதை நீங்கள் தேடுவதை விட மேலு அப்படின்னு சொல்லலை. அவன்கிட்ட நீங்கள் இன்னும் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்ல, கஷ்டத்திலேருந்து நீக்குவான் அப்படின்னு சொல்ல, எப்படியும் சொல்லலை. பொதுவாக சொல்கின்றான், அவனிடம் இருப்பது நீங்கள் தேடுவதை விட்டு மிக பாரதூரமான உயரத்தில் இருக்கிறது, மேன்மையில் இருக்கிறது என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எதிர்பார்க்கின்றான் என்றால், யோசிச்சு பாருங்க, அவனுடைய ரிமெம்பரன்ஸ்லேருந்து நீங்கள் போகிவிடக்கூடாது என்பதற்காக தான் முக்கியமாக இந்த ஆயத்து நமக்கு ஞாபகம் மூட்டுறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகம் மூட்டுகின்றான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் வாழ்நாள் தன்னுடைய சொற்ப காலங்களை தான் அல்லாஹ்வின் நினைவு கூறுவதற்காக பயன்படுத்துகின்றான். அதிகபட்சம் தொழுகைக்காக. எத்தனையோ பேர் 5 வேளை தொழுகைகளை புறக்கணித்து குறைந்தது ஜும்மாவது தொழுகிறாங்க. அந்த ஜும்மாவையும் விடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அவர்களுக்கான ஆயத்து இந்த சூரா அல் ஜுமா. உங்களை விட்டுவிட்டு, நபியே உங்களை விட்டுவிட்டு அவங்களுடைய கவனம் வணிகத்துக்கோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ போகுதுன்னா அவங்கள நீங்கள் ஞாபகம் படுத்துங்க, அல்லாஹ்விடம் இருப்பது நீங்கள் தேடுவதை விட்டு மிகவும் மேன்மையாக இருக்கின்றது என்பதாக. அப்போ ப்ரொவைடர்ஸ்க்கெல்லாம் ப்ரொவைடர் வல்லாஹு ஹைருர் ராஸிகீன். இங்கே ரிஸ்க்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெறும் வயிற்று நிரப்புவது மட்டும் ரிஸ்க் அல்ல, மாறாக உங்களுக்கு அறிவு தீனியை உங்கள் பசியை ஆற்றுவதும் அந்த அல்லாஹுடைய ரிஸ்க் தான். உங்களுடைய தாயின் அன்பு உங்களுக்கு கிடைத்ததும் அல்லாஹுடைய ரிஸ்க் தான்.
உங்களுக்கு டெய்லி ப்ரொவிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய காலையிலிருந்து சாயங்காலம் உங்களுக்கு உணவு கொடுத்து ஒரு கவலம் உணவு போகுது என்றால் கூட அது அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். தண்ணியும் அப்படித்தான், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாபும் அப்படித்தான், உங்களுடைய நண்பர்களும் அப்படித்தான், உனக்கு கிடைத்த மனைவியும் அப்படித்தான், பிள்ளைகளும் எல்லாமே ரிஸ்க் என்ற கேட்டகரியில் தான் அடங்கும். அந்த ரிஸ்க் எல்லாம் ப்ரொவைடர் யாரு? ராசிக். அந்த ராசிக் நீங்கள் வேணால் நினைக்கலாம், ஒரு யூடியூபர்ஸ் நினைக்கலாம் வந்து என்னுடைய ராசிக் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான், இந்த வாட்சர்ஸ் தான், யூடியூப்பை பார்க்கக்கூடியவங்க தான் நினைக்கலாம். ஒரு வேலை செய்யக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவன் நினைக்கலாம் என்னுடைய எம்ப்ளாயர் தான் எனக்கு வந்து ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ராசிக் அப்படின்னு நினைப்பான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஐடி டெக்கியை எடுத்துக்கலாமே, அவன் கையில் ஒரு லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப் தான் அவனுக்கு ரிஸ்க் தரக்கூடியதுன்னு அதை அப்படி வந்து பாதுகாப்பான். தப்பித்தவறி அவனுடைய மிக நேசத்துக்குரிய அவனோட குழந்தை அதில் ஒரு சாக்லேட் சாஸை ஊற்றிட்டா அவனோட ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அவன் அந்த குழந்தை தான் அவனுக்கு வந்து நம்பர் 1 பப்ளிக் எனிமியாக மாறுவான் அந்த தருணத்தில். இப்போ யோசிச்சு பாருங்க, ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து மக்கள் எதுலேருந்து தேடுறாங்க, ஆனால் உண்மையாக அது எதுவாக இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஜும்மாவோட கடைசி ஒரு வசனம் போதும் அவனுடைய மாட்சிமையை வந்து விவரிப்பதற்கு. எனக்கு எவ்வளோ ஒரு படிப்பினையை நம்ம பெற்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் மிக சொற்பமாக நேரமே வந்து இதுலேருந்து புலப்படுறது என்ன, யூனிவர்ஸில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் யூனிவர்ஸுமே வந்து தொடர்ந்து அல்லாஹ்வை ரிமெம்பரன்ஸ் பண்ணி கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வை ஞாபகம் முடித்து கொண்டிருக்கின்றது கான்ஸ்டண்ட்டாக. நோட் பண்ணுங்க வேர்ட் கான்ஸ்டண்ட்டாக. அப்போ நம்மளுடைய நினைவு கூறுதல் வந்து மிகவுமே சொற்பமாக இருக்கின்றது. அதிலும் ஜும்மாவை தொழக்கூடிய மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படி ஆகிக்கொண்டு இருக்கின்றது. இது வந்து அல்லாஹ் வலியுறுத்தலை. அப்படி அதையும் புறக்கணித்து போகிறவர்களுக்கு தான் இந்த வசனம். நீங்கள் அப்படி போனீங்கன்னா அது நீங்கள் தேடக்கூடியது ரிஸ்க் இல்லை, நிச்சயமாக அந்த ரிஸ்க்குங்கிறது அல்லாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங்காக, நமக்கு ஒரு வார்னிங்காக அதை கொடுக்கின்றான். அதனால் நீங்கள் ஜும்மாவை விட்டிங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் ரிஸ்க்கு, உங்களோட ப்ரொவிஷன்ஸை நீங்கள் விடுறீங்கன்னு அர்த்தம். ரிமெம்பரன்ஸை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வல்லாஹு ஹைரு ராசிகின். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரைஷியஸ் சிக்மா.